ஒரு நாள் ஆசிரியர் கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய பேக்கெட்லேருந்து ஒரு தங்க காயினை எடுத்துட்டு இது யாருக்கு வேணும்னு கேட்டாங்களாம். அப்போது எல்லா பசங்களும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கத்துனாங்களாம். பிறகு மறுநாள் அந்த தங்க காயினை ஒரு சேத்துல புரட்டிட்டு அதை மறுபடியும் அழுக்காக எடுத்துகிட்டு வந்து இந்த தங்க காயினை யாருக்கு வேணும்னு ஆசிரியர் கேட்டாங்களாம். அழுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லிட்டு அந்த பசங்க எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு எல்லாரும் கத்துனாங்களாம். மறுபடியும் மறுநாள் அந்த தங்க காயினை உடைச்சிட்டு அது மறுபடியும் அந்த துண்டை எடுத்துகிட்டு வந்து இந்த காயின் யாருக்கு வேணும்னு கேட்டாங்களாம். அதுக்கு எல்லா பசங்களும் அது உடஞ்சா கூட பரவாயில்ல எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னா கத்துனாங்களாம். அதுக்கு அந்த ஆசிரியர் ஸ்டூடெண்ட் கையில் சொன்னது என்ன தெரியுமா? நான் தங்க காயினை என்ன தான் அழுக்குப்படுத்தி எடுத்து வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வேணாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா தங்க காயினுடைய வேல்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தாங்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் யார் உங்களை தூக்கி எறிஞ்சாலும் சரி, யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்களை நசுங்கினாலும் சரி, எல்லா சுச்சுவேஷன்லேயும் உங்களை நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்ட முடியும். அதனால் எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். உங்களுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி மக்களே, இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.